ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கஜூன் பொட்டேட்டோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவா எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு 1/4 kg எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது பார்க்கலாம். ஒரு 1/2 கப்புக்கு வந்து மயனைஸ் எடுத்திருக்கேன். மயனைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு 1/4 கப்புக்கு மைதா மாவு, 1/4 கப்புக்கு கார்ன்ஃப்ளவர். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்திலேயே வந்து பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் கார்னிஷ்காக. வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூனுக்கு மிளகு தூள், 1 ஸ்பூனுக்கு பிளைன் சில்லி பவுடர், இது ஆரிகனோ எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனுக்கு, சில்லி ஃபிளேக்ஸ் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வந்து சில்லி சாஸும் எடுத்திருக்கேன். குக்கர்ல உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்ட பிறகு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் வச்சா போதும். ரொம்ப வந்து குழையிற மாதிரி வேகக்கூடாது. இது வந்து நம்ம வந்துட்டு இதை தோல் எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ண போறோம். லேசா தான் ஸ்மாஷ் ஆகணும். ஸோ நிறைய குழஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு செய்யறதுக்கு வராது. இப்ப குக்கர்ல மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்து நான் எடுத்துட்டேன், கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன். இப்போ வந்து இதுல இருக்கிற தோல் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து சின்ன சின்ன பேபி பொட்டேட்டோ மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் கரெக்டாக வராது. எல்லாமே இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தோல் எடுத்துடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு கையிலேயே வந்துட்டு கொஞ்சம் லேசாக வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக வந்து விரியக்கூடாது. ஜஸ்ட் இங்கே பாருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். இதை வந்து திரும்ப நம்ம இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிட்டு அதில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா போதும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூனுக்கு ஆரிகனோ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு சில்லி ஃபிளேக்ஸு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து பெப்பர் பவுட்ரு, 1/4 ஸ்பூனுக்கு பிளைன் சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி வந்து சில்லி ஃபிளேக்ஸும் போட்டிருக்கோம். காரத்துக்காக திரும்ப வந்துட்டு பிளைன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தால் போதும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நீங்கள் பார்பிக்யூ நேஷன் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு இது கஜூன் பொட்டேட்டோவும் கிறிஸ்பி கார்னும் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம கிறிஸ்பி கார்ன் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மயனைஸ் எப்படி பண்ணுறது அதுவும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் வந்து ஒரு பக்கம் காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த மிக்சிங்கில் வந்துட்டு ஒரு பொட்டேட்டோவை வந்துட்டு டிப் பண்ணிடலாம். ஸ்லோவாகவே பண்ணுங்க. இது அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம ஒன்றுனா போட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு 1/4 kg பொட்டேட்டோ தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சதில் பாருங்க, இவ்வளோதான் மிச்சம் இருக்குது. 1 ஸ்பூனுக்கு தான் மிச்சமாக இருக்குது. கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். மெதுவாக பண்ணுங்க. இது மாவுல ஃபுல்லாக வந்து உருளைக்கிழங்கு கோட் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிரிஞ்சு வராது. கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலரும் நல்லா கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். கொஞ்சம் அப்படி சாய்ச்சி வச்சுக்கோங்க, அதில் இருக்க எக்ஸஸ் எண்ணெய்லாம் அப்படியே வழிஞ்சிரும். இப்போ பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இன்னொரு மிக்சிங் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 3/4 கப்புக்கு வந்து மயனைஸ் எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ணிட்டு
நம்ம பொரிச்சு வச்ச அந்த பொட்டேட்டோ மேலே வந்துட்டு ஊற்ற போகிறோம். இப்போ மைனஸ் போட்டு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோலாம் உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். பிளெயின் சில்லி பவுட்ரு, மிளகுத்தூள். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம். அரை ஸ்பூன் வந்து நம்ம அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவரில் கலந்துட்டோம். மிச்சம் வந்து ஆஃப் ஸ்பூன் இருக்கு. இதை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி சாஸ் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் நான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. நான் இது உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுற பாருங்க. ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பொரிச்ச பொட்டேட்டோ வந்து இதில் வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த க்ரீமையும் வந்துட்டு அது மேலே அப்படியே போடணும். பேபி பொட்டேட்டோ கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நிறைய கிடைக்குது, சீசன் தான். சின்ன சின்ன பொட்டேட்டோலாம் கடையில் நிறையவே கிடைக்குது. கடைங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி கிடைச்சா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம குட்டீஸுங்கெல்லாம் இப்போ வந்து எல்லாம் வந்து லாக்டவுனுன்றதுனால எல்லாம் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மேலே வந்து க்ரீம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டெக்கரேஷனுக்காக தான். இதை மேலே வந்து அப்படி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி மேலே லேசாக அப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க சில்லி பவுடரு. இப்போ நம்மளுடைய கஜூன் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.